வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3 பார்ட் 2 எபிசோட் 2 பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 9 இயர்ஸ் எகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சீன்ஸ்லாம் காமிக்கிறாங்க. யாருதுன்னா பெனிமாரும் அவனோட ஃப்ரெண்டு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி உன்னோட டெக்னிக் தான் சூப்பராக இருக்கும் என்னோடய சன் டெக்னிக்லாம் சரியாக வராது அப்படின்னு பெனிமாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அவங்களோட ஃபைட்டிங் டெக்னிக்ஸ், ஃபைட்டிங் பவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட பாஸை வந்து காமிக்கிறாங்க. அவங்க பாஸ் வந்து அந்த டைமில் அவங்க பாஸ் யாரோ அவங்கள காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா, அதே பாஸ் வந்து இப்போ வந்து இன்ஃபர்னலாக மாறி வந்திருக்காரு. அதாவது அவர் தான் 7th பில்லரில் இப்போ வந்து இருக்கிற ஒரு டீமன். அதை வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க. இவர் யாரை அழிக்கிறது அப்படின்றத டிசைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு பில்லர்லேயும் ஒரு ஒரு மாதிரி டீமன்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஜெயண்ட் டீமன்ஸு, இல்லைனா வந்துட்டு மனுஷங்க வர்றது, அந்த மாதிரிலாம் காமிச்சிட்ருக்கும்போது 8th டீம் வந்து ஃபயர் டீம் வந்துட்டு பேசிகிட்ருக்காங்க. யார் இவங்களை அழிக்கிறது, ஆல்ரெடி நம்மளெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க, யார் போய் இவங்களை வந்து இது பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்ருக்கும்போது பெனிமார் சொல்கிறாரு, இது வந்து என்னோடய ஃபைட் கிடையாது, இது எம்பையருக்கும் உங்களுக்கும் உள்ள ஃபைட் நான் அதில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு திடீர்னு அது வந்துட்டு அவரோட ப்ரீவியஸ் பாஸ் அப்படின்னு தெரிஞ்சோடனே, சரி இந்த ஃபைட் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து இந்த மாதிரி காமிக்கிறேன். அவங்க பாஸ் வந்து என்னென்ன ஃபைட்லாம் அவங்க டவுனுக்காக பண்ணது. அதுக்கப்புறமேட்டு ஒரு பையனோட அம்மா வந்து அந்த பையன் வந்து கெஞ்சின்னு கெஞ்சுவான், எங்கள் அம்மா ஒன்றும் பண்ணிடுறாங்கன்னா அவங்க அம்மா வந்து இன்ஃபர்னலில் மாறினால அவங்க கொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அந்த பையனுக்கு புரியாது. பட் ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் அந்த பையனே வந்து பாஸே கத்தியிலேயே என்னடா இவ்வளோ பெரிய ஆளுன்றாங்க, ஈஸியாக கத்தியில் கொண்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கட் பண்ண பெருமை ப்ரெசென்ட்டில் வந்துட்டு 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. இந்த டீமனான அவனோட பாஸும் பெனிமாவும் 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. நீ இப்போ வந்து நல்லா அவனோட எபிலிட்டிஸ், ஃபைட்டிங் டெக்னிக்ஸ்லாம் மாஸ்டர் பண்ணிட்டியா, பார்ப்போம் வா அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. பெனிமார் அவனோட ஃபைட்டிங்கோட பவரை காமிச்சு ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து நான் என்னோடய சன் பவரை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவரை வந்து காமிச்சு அவனை அப்படியே மூஞ்சிக்கு நேராக வச்சு பவர் பிளாஸ்ட் பண்ணுவான். ரெட் சன் மாதிரி ஒரு இதை காமிப்பாங்க. ஆனால் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அடுத்த சீன்லேயே பார்த்தா மூஞ்சி தவிர மீதி எல்லா பார்ட்டும் இதாக ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதோட அப்புறமேட்டு வந்து இந்த ஃபைட்டு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம்.